ஆர்த்தி, நீ போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா. ஆனந்தி, நீ போய் எடுத்துட்டு வா. ஏய், நில்லுடி. இந்த வீட்டுல ஆரத்தி எல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. மீறி எடுத்தாங்கன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? அபி, நான் உங்களை எல்லாம் பெத்தவன். எனக்கு சூடு சொரணை எல்லாமே இருக்கு. நீ சம்பாதிக்கிறேம்மா. இந்த வீட்டுல யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நீ முடிவு பண்ணலாம். ஆனா இவங்க ஏன் பொண்ணுங்க, இவங்க என்ன மீறி ஆரத்தி எல்லாம் எடுக்க மாட்டாங்க. கல்யாணத்தை பண்ணிட்டேல்ல, உள்ள கூட்டிட்டு போ. என் புள்ள அப்பாவி, என் புள்ள மனோகர்னு ஒருத்தன் இருந்தான். அவன் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். என்னம்மா இந்த மாதிரிலாம் பேசுற? நானாடி பேசுறேன்? நானா பேசுறேன்? எங்க அம்மா சாக கிடக்குறாங்க, செத்து போனாலும் போயிடுவாங்கன்னு போய் சொல்லி பணம் வாங்கி கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்து நிக்கிறேன். இவன் செத்து போனதாவே நினைச்சுக்கிறேன். போ சொல்லு. கொஞ்சம் இருங்க. உள்ள வாங்க மாமா. வா வாமன், வாங்க. ஹலோ மிஸ்டர் ஆதி. யா. என்ன கேள்விப்பட்டேன், அது உண்மையா? ஓ அதுவா? ஒன்றும் இல்லை சார், அதை பற்றி நான் பேச விரும்பல. கேன் ஐ கால் யூ லேட்டர்? Bye. யா ப்ளீஸ், தேங்க்யூ. என்ன மிஸ்டர் ஆதி, உங்க வீட்டு பொண்ணு ஓடி போச்சாமே, அது உண்மையா? ஆமாயா, ஆமா. அதுக்கு இப்போ என்னங்கிற? அது இல்ல ஆதி, அது வந்து உங்களுக்கு வேற வேலையா இல்லையா? டாபட். ஆதி,
இந்தாங்க. நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இப்போ இந்த பாலையாவது குடிங்களேன். ஐயோ ஆதி, ஆதி நீங்க அழாதீங்க. நீங்க அழுதா நல்லா இருக்காது. பாத்தியா உஷா, பாத்தியா அந்த நாய் பண்ண காரியத்தை? அந்த வேலைக்காரிக்கு பிறந்தவளுக்கு கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சி இருக்கா? அவளை இந்த வீட்டுல ஒரு ராணி மாதிரி வச்சிருந்தோம். கடைசியில என்ன காரியம் பண்ணிருக்கா பாத்தியா? ஆதி, ஆதி ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர். துரோகம் பண்ணிட்டா, முதுகுல குத்திட்டா. என்னோட பரம எதிரி அந்த அபி. எனக்கும் அவளுக்கும் ஆவாது அது தெரிஞ்சும் அந்த அப்பியோட தம்பி எல்லாம் பண்ணி கட்டிக்கிட்டானா, அவ என்ன பத்தியோ என் குடும்பத்தை பத்தியோ துள்ளி கூட யோசிக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ இத்தனை வருஷம் அவளை வளர்த்ததுக்கும் அன்பு வச்சதுக்கும் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உஷா, அவ வேற யாரையாவது லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா, அவ பிச்சைக்காரனோ இல்ல கோடீஸ்வரனா இருந்தாலும் எவ்வளவு சிரமப்பட்டாவது நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா அந்த வேலைக்காரி மக என்ன வெரைட்டி வெரைட்டி டார்ச்சர் கொடுக்கற அந்த அபியோட குடும்பத்துல போய் என்ன விடு, என்ன விடு உஷா. என் அம்மா அவங்க அவ மேல எவ்வளவு தூரம் பிரியமா இருந்தாங்க. பெத்த பொண்ணு அஞ்சலியை விட இவ மேலதான் அதிகமா பிரியம் வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அம்மாவை கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பாளா? ஆதி ப்ளீஸ் காம் டவுன். நீங்க திரும்ப திரும்ப நடந்ததையே யோசிச்சு உங்க மனசை நீங்களே வேதனைப்படுத்திக்காதீங்க ப்ளீஸ். உஷா, நானும் வந்துட்டு இருக்கேன், கோவப்பட்டு இருக்கேன். ஆனா அம்மா அவளை உயிருக்கு உயிரா நினைச்சாங்க. நியூஸ் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. கடைசியில அவங்க மனச நொறுக்கிட்டாலே. எனக்கு அம்மாவோட முகத்தை பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. கிஷோர் வீட்டுக்காரங்க நாளைக்கு இங்க வந்து நிற்கும் போது எந்த முகத்தை வச்சு அம்மா அவங்க கிட்ட பேசுவாங்க? எப்படி பேசுவாங்க? ஆதி, ஆதி ப்ளீஸ் 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 அழாதீங்க ஆதி. ஆதி வேண்டாம், அழாதீங்க. என்ன செய்ய? ஆதி ப்ளீஸ் ப்ளீஸ் சரியாயிடும். சார், என்ன சார் இந்த சூழ்நிலையில நீங்க இங்க வந்திருக்கீங்க? நீங்க? சார், நான் தொல்காப்பியன், அபியோட பார்ட்னர். ஓ,
அபியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, கேள்விப்பட்டிருக்கேன். மிஸ்டர் தொல்காப்பியன், சூழ்நிலை இப்ப எப்படி இருக்கு? சார் இல்ல அனுவும் மனவும் இப்ப எப்படி இருக்காங்க? சார் அபியோட அம்மாவால் அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுப்பா. அதான் மனோவையும் அனுவையும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆசீர்வாதம் பண்ற மாதிரி சூழ்நிலையே இல்லையே. சார் நீங்க ஆசீர்வாதம் பண்ண முடியலன்னு ஆதங்கப்படுறது சரிதான். ஆனா நீங்க அட்வைஸ் பண்ண நினைச்சா அதை உங்க பையன் ஆதிக்கு பண்ணுங்க. ஐம் சாரி சார். பரவாயில்லப்பா, நீ சொல்றது நியாயம்தான். ஆமா, கற்பகம் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கவே இல்லையே. அப்போ அபிதான் சார் எல்லாம் பண்றாங்க. மாப்பிள்ளை பொண்ணு ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டு போனதே அபிதான். இப்போ உங்களுக்கு பால் பலம் கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. பாவம் சார், அபி ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏப்பா, நான் அபிகிட்டையாவது கொஞ்சம் பேச முடியுமா? சார் நீங்க இப்ப யார்கிட்ட பேசினாலும் வருத்தம் தான் மிஞ்சும். நிலைமை அப்படி இருக்கு. அதான் புரிஞ்சுக்கங்க. தம்பி, அனு நான் வளர்த்த பொண்ணு. நான் வளர்க்காத புள்ள மாதிரி மனம். ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு என் மனசு ஏங்குதப்பா. நிச்சயம் நல்லா இருப்பாங்க சார். ஆனா அது உங்க கையில தான் இருக்கு. என்னப்பா சொல்ற? சார் உங்க பையன் ஆதி பேசாம இருந்தாலே போதும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். சார் நீங்க கிளம்புங்க. தொல்காப்பியன், அனு காஞ்சனோட அண்ணன் பொண்ணுங்கிறது கற்பகத்துக்கு தெரியும். இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியும் சார். வரேன்ப்பா. சரி சார். அம்மா, பால் பழம் அடுத்து இந்த பால் பழத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துருமா? கொடுங்க. பொண்ணு மாப்பிளையும் பால் பழம் சாப்பிடுறது சம்பிரதாயம். இந்தாங்க, 2 பேரும் சாப்பிடுங்க. அக்கா ஒரு நிமிஷம் இங்க வா. அம்மா, ஏமா இப்படி பண்ற? எங்களை மன்னிச்சு தயவு செஞ்சு ஆசீர்வாதம் பண்ணுமா. மா, மனோ என்னம்மா பெருசா தப்பு பண்ணிட்டான்? சரி, எதுவா இருந்தாலும் பெருந்தன்மையா மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுமா. ஆமாம்மா, இந்த காலத்துல லவ் மேரேஜ் பண்றதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். மனோ ஒன்றும் பெரிய பாவம் இல்லையே. இது உலகத்தில் நடக்கிறது தானே. நீங்க பெரியவங்க, மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்றதுதான் நல்லது. 1000 தான் இருந்தாலும் மனோ உங்க பையன். வேற யார் இருக்கா அவனுக்கு? ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. இது பாருங்க, ஆசீர்வாதம் பண்ணும்போது மனசு சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கணும். உள்ளமெல்லாம் பூரிச்சு போயிருக்கணும். அப்படி வாழ்த்தினாதான் அதுக்கு பேர் ஆசீர்வாதம். பெரியவங்க சொன்னதை கேட்டு மதிச்சு நடந்தாதான் மனசுல சந்தோஷம் இருக்கும். இப்ப என் மனசு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ண சொன்னா எப்படி? என்னால முடியாது. யாரையும் மதிக்காம அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து இப்ப எதுக்கு ஆசீர்வாதம்?
அவன் பண்ண காரியத்துக்கெல்லாம் நான் சரின்னு சொல்லணுமா? நான் தேவையில்லைன்னு நினைச்சுதானே எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தா. அப்படியே இருக்கட்டும். அம்மா மனோ, அனு, இங்க வாங்க. இந்தாங்க, 2 பேரும் இந்த பாலை சாப்பிடுங்க. வேண்டாக்கா. இத பாரு மனோ, அம்மா கோவத்துல இருக்காங்க. அது தணிஞ்ச பிறகுதான் நாம நம்ம பழைய அம்மாவை பார்க்க முடியும். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். இல்லக்கா, அம்மா இன்னும் கோவம் தனியாம இருக்காங்க. என்னால தாங்க முடியலக்கா. அவங்க கோவம் அப்படி பேச வைக்குது மனோ. அனு, அம்மா பேசின எதையும் நீ மனசுல வச்சுக்காத. அது கோவத்துல பேசின வார்த்தைகள் தான். அவங்க மனசார யாரையும் திட்ட மாட்டாங்க. சரி, நீங்க 2 பேரும் இந்த பாலை சாப்பிடுங்க. அவங்க கோவம் போயிடுமா? கண்டிப்பா போயிடும். அப்புறம் பழைய அம்மாவை நீங்க பார்க்க தான் போறீங்க. மனசார உங்க 2 பேரையும் வாழ்த்த தான் போறாங்க. நீங்க வேணா பாருங்களேன். சாப்பிடு. அக்கா, நீயாவது எங்களை ஆசீர்வாதம் பண்ணுக்கா. 2 பேரும் என்னைக்கும் இதே போல ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்கணும். சந்தோஷமா இருங்க என்ன?